ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஷினில் எப்படி நூல் ஃபஸ்ட்டு போடணுன்றதை சொல்கிறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு நூல் எப்படி மிஷினில் போடுறதுக்கு முன்னாடி நூல் பாபினில் சுற்றணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு கையில் நல்லா ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணிவிட்டு இப்படி வச்சு திருப்பி நீங்கள் ஆணி வச்சு கூட இப்படி இது பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு இப்படி வச்சு நல்லா இப்படி சுற்றி கொடுத்துருக்கோம். நல்லா ஈவனாக ஒரே லெவலாக வரணும். இப்போ ஃபுல்லாக சுற்றிங்க. நான் கொஞ்சம் தான் சுற்றி இருக்கிறேன், சும்மா கொஞ்சம் சாம்பிளுக்கு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், பாபினில் இப்படி வச்சு இந்த இலைக்கு உள்ளே போடணும். இலைக்கு உள்ளே போட்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக இப்படி லெவலு நம்ம பக்கமாக சுற்றணும். இப்படி இழுத்திங்கன்னா நல்லா ரன் ஆகணும். இந்த சுற்றுறது நம்ம சைடாக சுற்றணும். இப்படி எடுத்துகிட்டு நூல் அதிகமாக இழுத்துட்டுனா கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இலையை லைட்டாக எடுத்துகிட்டு இப்படி எடுத்து இங்கே பாருங்கள், இதை கொஞ்சம் நீக்கிட்டு இப்போ ஊசி கீழே இறங்கிருக்கு. கீழே இறங்கியிருந்தால் பாபின் உள்ளே போட முடியாது. அப்போ கையோட வச்சு இப்படி ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணி ஊசி மேலே தூக்கிட்டு இங்கே எடு. இப்போ பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. கரெக்டாக இப்படி வச்சு இப்படி சவுண்டு வரணும். சவுண்டு இப்படி கீழே இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி இதை மூடிக்கலாம். இப்போ நூல் மேலே எப்படி போடணுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மேலே ஹோலில் போடுங்க. போட்டு இந்த டென்ஷனர் இருக்குது இல்லைங்களா, டென்ஷனரில் இந்த வளைவில் நல்லா கரெக்டாக இப்படி கொண்டு வாங்க. கரெக்டாக வந்துட்டு இப்படி இழுத்திங்கன்னா கரெக்டாக வரணும். எங்கேயும் சிக்க மாட்டாத அளவுக்கு கரெக்டாக வரணும். வந்துருச்சுங்களா? இப்போ டேக் ஆஃப் லிவரில் போடுங்க. இப்போ இந்த இதில் உள்ள போட்டு போட்டு ஐயில் ஊசியோட ஐயில் போடணும். இதை கீழே இறக்கிங்க. இப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக இப்படி எடுத்து மிஷினை கையில் ரன் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா அடிநூல் நம்ம போட்டது மேலே வந்துடும். வந்துருச்சுன்னா இப்போ இதை இப்படி எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தைக்கிறதுக்கு ஒரு பேப்பரில் கோடு போட்டு எடுத்துங்க. கோடு போட்டு எடுத்துகிட்டு இந்த பேப்பரில் அந்த கோட்டுக்கு நேராக இப்படி வச்சு ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கை கரெக்டாக வருதான்றது உங்களுக்கு தெரியும். இப்படி நேராக விட்டு பாருங்கள். உங்களுக்கு கோணையாகவும் போகாது, நேராக வரும். கையில் நல்லா நீட்டாக வரும். இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டு பாருங்கள். கை நேராக வரும் உங்களுக்கு. இந்த கோட்டுக்கு நேராக இப்படி வச்சு இந்த கோட்டுக்கு நேராக நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நேர் கையில் கரெக்டாக வரும்.